Hi all, welcome back to my channel myprimetimes. அனுஷ்க்கு வந்து ஸ்கூலில் வந்து கேம்பிங் கூப்பிட்டு போகிறாங்க Thursday and Friday. ஸோ கேம்பிங்க்கு என்னென்னலாம் திங்ஸ் பேக் பண்ணேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ Thursday மார்னிங் கிளம்பிட்டு Friday ஈவினிங் வரது தான் 1 night ஸ்டே அவுட் சைட் மாண்டி வீடியோ. அனுஷோட ஸ்கூல் ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது, அங்கே தான் போகிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. काय करायला येत आमची इथे बाई super you know, you looks like hero you know, awesome. Okay, Vijay still like kiss devana dekh main. Wow, so nice. இது வந்து ஸ்லீப்பிங் பேக். ஸோ இப்போ கேம்புக்கு தேவைப்படுன்றதுக்காக ஸ்லீப்பிங் பேக் வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்துட்டு இதில் வந்து தனித்தனி பேக்காக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு ஜிப்லாக்கில் தனித்தனி ஜிப்லாக்கில் போட்டு மேலே வந்து நேம் எழுதி ஒவ்வொரு பேக்கில் என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்பர் மட்டும் போட்டு கீழே நேம் எழுதி அதுக்குள்ளே என்னென்ன ஐட்டம்ஸ் வைக்கணும்னு அவங்களே வேறு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேக்கில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜிப்லாக்கில் உள்ளே வந்துட்டு வின்டருக்கு தேவையான க்ளோத்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு ஸ்வெட் ஷர்ட், ஃபுல் அண்ட் டிஷர்ட், பேண்ட் அதெல்லாம் இருக்குது. வின்டருக்கு குளிர்ச்சுனா போடுறதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது செகண்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா சம்மர் கிளாத்ஸ் இருக்குது. இப்போ டேயில் வந்து கொஞ்சம் வந்து வெயிலாக இருந்துச்சுன்னா அப்போ போட வேண்டியது. அப்புறம் நைட்டு போடுறதுக்கு பிஜாமாஸ், அதாவது ஷார்ட்ஸு, அது எல்லாமே வந்து பேக் 2ல் இருக்குது. பேக் 3ல் வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஸ்டாக்கிங்ஸ், அதாவது ஷாக்ஸ் இதுக்கு போடுவோம் இல்லையா, சாக்ஸ், அந்த சாக்ஸ், அதுக்கப்புறம் வந்து அண்டர்வேர், அதுக்கப்புறம் உள்ளே போடுறதுக்கு நான் ஒரு பனியன் சொல்ல, பட் இருந்தாலும் நான் வந்து நம்ம ஒயிட் பனியன் நம்ம இந்தியாவில் போடுவோம்ல அந்த பனியன், அப்புறம் ஒரு பில்லோ கவர் கேட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பில்லோ ஆல்ரெடி இருக்கான். ஸோ மேலே போடுறதுக்கு பில்லோ கேஸ் மட்டும் கேட்டிருந்தாங்க, அந்த பில்லோ கேஸ். அதுக்கு அடுத்தது வந்து ஃபோர்த்து வந்து நான் நைலான் பேக் ஜிப்லாக் பேக் கொடுக்காம நான் வந்து ஆல்ரெடி அனுஷ்கிட்ட ஒரு ஸ்விம்மிங் பேக் இருந்துச்சு. ஸோ அந்த ஸ்விம்மிங் பேக்குள்ளேயே ஸ்விம்முக்கு தேவையான ஸ்விம் சூட், டவல், அது ஷவர், ஸ்விம் கேப்பு, அது எல்லாமே வந்து அந்த பேக்குள்ளே இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபிஃப்த்து கவரில் என்ன இருக்குன்னா, இது வந்து டாய்லெட் ஐட்டம்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ டவல், டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட் அங்கே இருக்குதுன்னு சொன்னாங்க, கோம், அந்த மாதிரி. பேக் 6ல் வந்து பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ ரெப்பல்லண்ட், அதுக்கப்புறம் அழுக்கு துணியெல்லாம் போடுறதுக்காக வந்து ஒரு பேக், எக்ஸ்ட்ரா பேக் ஒன்று கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அது க்ளீன் பேக் அது. அதுக்கு அடுத்தது வந்து மெடிசன் கிட். இது உள்ளே வந்து என்னென்ன மெடிசன், எமர்ஜென்சி மெடிசன்ஸ் வேணும்னா அதுக்கு என்னென்ன எவ்வளோ டோசேஜுன்னு மேலே எழுத சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த டோசேஜ் எவ்வளோ கொடுக்கணும், எத்தனை ஹவர்ஸ்க்கு ஒரு முறை கொடுக்கணும்னு மேலே எழுதியிருக்கேன். அது உள்ள எழுதி ஒட்டியிருக்கோம், அவ்வளோதான். அடுத்தது வந்து டார்ச் லைட், அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில் ஒன்று, அப்புறம் வந்து வின்டர் கேப் ஒன்று, அதுக்கப்புறம் சம்மர் நார்மல் கேப் ஒன்று, அவ்வளோதான். இதுதான் வந்து தேவையான திங்ஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ராலியில் ஒரு இதுதான் ஹேண்ட் லக்கேஜ் மாதிரி, ட்ராலி மாதிரி தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஹேண்ட் லக்கேஜ் வந்து அவங்க பேக்காக இருந்தால் கேரி பண்ண கஷ்டமாக இருக்கும், ஹேண்ட் லக்கேஜ்னால் அவங்க வந்து இழுத்துகிட்டே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு அதில் தான் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ இது எல்லாத்தையும் பேக் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடுச்சு. ஏன்னா ஒவ்வொரு பேக்லேயும் போட்டு உள்ளே என்னென்ன தேவையோ போட்டு நான் எக்ஸ்ட்ராவாக தான் போட்டிருக்கேன். போட்டு உள்ளே மேலே வந்து அதுக்கு லேபிள் ஒட்டி எழுதி ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ 1 night ஸ்டே தான். நெக்ஸ்ட் நாளைக்கு இப்போ Thursday மார்னிங் போகிறாங்க. மார்னிங் போயிட்டு ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு கேம்பில் Friday ஈவினிங் வந்து ரிட்டர்ன் ஆகிடுவான் 6 o'clock. ஸோ அவ்வளோதான் தேவையான ஐட்டம்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எல்லா ஐட்டம்ஸையும் பேக் பண்ணியாச்சு, உள்ள ட்ராலி உள்ள வச்சாச்சு. மார்னிங் 9 o'clock வந்து அனுஷா ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். அப்போ நான் என்ன பேசுகிறேன், என்ன ஏதுன்றது vlog எடுத்து அதையும் போடுறேன். Hope you like this video. Anush, ஸோ பார்த்தீங்களா கிட்ஸ் எல்லாம் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தாங்க அப்படின்ட்டு, ஒரே கத்திக்கிட்டு கூச்சல் போட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ பஸ் வந்துடுச்சு. பஸ் வந்ததுக்கப்புறம் நாங்கள் லக்கேஜ் எல்லாம் பஸ்க்குள்ளே ஏற்றினோம்.
ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தாங்க. லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூல்லேயே நைட் ஸ்டே மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நிறைய கிட்ஸ்க்கு வந்து வெளியே போய் ஒரு 2 டேஸ் வந்து மேனேஜ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நைட்டு சரியாக தூங்க மாட்டாங்க. ஸோ அது நிறைய பேருக்கு கிட்ஸ்க்கு வந்து அப்போது வந்து அவங்களுக்கு பழகலை. அதனால் வந்து லாஸ்ட் இயர் வந்து ஸ்கூலுக்குள்ளேயே தான் இருந்துச்சு, ஸ்கூல்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ அதோட வீடியோவும் நான் லிங்க் பண்ணுறேன், அதையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இயர் நாங்கள் பசங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கேம்பிங் போகணும் அப்படின்னு சொல்லி முதலே சொல்லி அவங்க கொஞ்சம் யூஸ்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதனால் வந்து அனுஷாலாம் எக்ஸைட்மெண்ட்டில் தான் இருந்தான், எப்போ நான் போவோம் மம்மி, எப்போ போவோம் மம்மி அப்படி சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரீயான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரீ கிடையாது. கேம்பிங்க்கு வந்து நாங்கள் தனியாக பே தான் பண்ணோம். எங்கே போவாங்கன்னா மாண்டிவிடியோ தள்ளி வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது மஃபல்டாக்கு. ஸோ அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. எந்த ஈவெண்ட் நடந்தாலுமே அங்கே ஃபார்ம் ஹவுஸில் தான் நடக்கும். ஸோ அங்கே உள்ளுக்குள்ளெல்லாம் கேம்ப் ஃபயர் அந்த மாதிரி ஆக்டிவிட்டி ஏரியா அந்த மாதிரி படுக்கிறதுக்கு பெட்டெல்லாம் நிறைய கூட இருக்காங்க. ஸோ அங்கே தான் வந்து கேம்பிங் கூப்பிட்டு போவாங்க. वैसे सोमवार लुबार वैसे सोमवार लुबार अनुष चीनू भैया लगेज गल टेकलो रे लव you Chino all the best Chino okay ka madamar ito Empecé bien. Anush Bye bye. bye bye Chino love you take care bye Chino mein ஃபுட்டு கூட எதுவும் கொடுக்க தேவையில்ல. ஆக்சுவலி ஸ்நாக்ஸ் எல்லாம் கூட அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க ஃபுல்லாக. ஸோ அவ்வளோதான், பஸ் ஏறிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 9:45 போல் பஸ் ஏறினாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை பிரைம் டைம்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் a lot for watching. Take care. Ciao. Anush hey super Chino हाँ काय रे मी उतरून जावे ना आता